மகர ராசி, மகர லக்னம், ராகு பயிற்சி 2025 எப்படி இருக்க போகுது? உங்களுக்கே தெரியும், 7.5 சனி, சிரமம், கஷ்டம், போராட்டம், அதாவது இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனோ பக்குவத்திற்கு வந்த ராசி 12 ராசியில் ஒன்று இருக்குதுன்னா அது மகரம் தான். ஆனால் குரு 6ஆம் இடத்துக்கு போறாரு, அது விபரீத ராஜயோகமாக வேலை செய்யும். இந்த ராகுகேது பயிற்சியில் கடகமும் மகரத்தையும் நம்ம எச்சரிக்கை பண்ணணும். எங்கே பிரச்சனை ஆகும்? 2ஆம் இடத்தில் ராகு வருவதால் என்னென்னமெல்லாம் நன்மை தீமைகள் என்று பார்த்தால், வரவு செலவில் அப்போ இவங்களுக்கு 2ல் ராகு வர்றதுனால இந்த கொடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். திருமணத்தை எதிர்பார்த்து இருக்க மகர ராசிக்காரங்களும் இந்த காலம் ஏற்பட்டுரும். மகர லக்னம், இவங்களோட உயிர் மூச்சு எல்லாமே தொழில் தான். இப்போ உங்களுடைய கடன்களை பூரா அடைச்சு தொழிலில் ரிலாக்ஸ் ஆகணுங்கிற எண்ணம் வரும். நடக்கிறது ராகு 2-8 கனெக்ட் ஆகிறாரு. ராகு அது இப்போதான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு லாக் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த மகரத்துக்காரங்களுக்கு அவினாசி அப்பர் அவர்கிட்ட அங்கே உள்ளேயே இருக்கிற ஐயா சுகமே சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம். ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காம போக முடியாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு. ஒன்று ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும். இப்போ ராகு இது பயிற்சி ஆகுது. நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா அவினாஷ் ஜோதிடங்க வந்து ராகு பயிற்சியை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலில் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக சொல்லுங்க, அந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்கய்யா. ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை. கர்மாகாரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகுகேது கிட்ட கொடுத்துருவாரு. எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து ராகு. ஆமா, அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது, இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது. அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:08 சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி. ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி, கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி. இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக், பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள். அப்படிதான் நகருவாங்க. எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்ல சுத்திட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக். இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது, உருவம் கிடையாது. ஒரு டாட், ஒரு நிழல், ஒரு புள்ளி, அந்த புள்ளி கூட கிடையாது. ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை. ஆமா, உண்மை. உணர்வு, இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது. ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது. எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்ப்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம். அந்த சர்ப்ப இனங்கள் ஒரு ஆபரணமா இருக்குதுங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை. அந்த கொடி கேது. அதை வெட்டுவது ராகு, கத்திரி. பிறக்கும் போதே ராகு கேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகு கேது தான். அப்பதான் இந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கர்மா என்னங்கிறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது. அருமைங்க, அருமை. அப்படி ராகு கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க. அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும்? நிச்சயமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேச போறோம். நிச்சயமாங்க. எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா. இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம். சரிங்க. லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வியலை நகர வைப்பது எப்படி? இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாம் ராசிக்கு தான் பேசுவாங்க. நம்ம ராசி லக்னத்துக்கு, ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டீங்க. இதுல லக்னப்படி இந்த 1.5 ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும், எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும், பிரச்சனையானா என்ன தீர்வு, எந்த ஆலயத்துக்கு போகணும், நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம், அருமைங்க, அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பா பேச போறோம். நிச்சயமாங்க. மகர ராசி, மகர லக்னம், ராகு பயிற்சி 2025 எப்படி இருக்க போதுங்க? கண்டிப்பாங்க. பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம்.
மகரம். உங்களுக்கே தெரியும், 7.5 சனி, சிரமம், கஷ்டம், போராட்டம், ஹெல்த்து, உடைமைகள், உறவுகள், சொத்துக்கள், குழந்தைகள் எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்திடுச்சு. எதுவுமே மிச்சம் வைக்கல. ஐசியூ வரைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதாவது இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனோ பக்குவத்திற்கு வந்த ராசி 12 ராசியில் ஒன்று இருக்குதுன்னா அது மகரம் தான். மகரத்துக்கு வந்து சொந்த ராசி சனிக்கு சொந்த வீடு நல்லா பார்த்துப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நாங்கள் ஒன்றுமே செய்யலை. நல்லது. பாவம். உண்மையிலேயே மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டத்தோட உச்சம். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். சனி மாறுறது ஒரு யோகம், ஒரு மன நிம்மதின்னு வச்சுக்குவோம். ஆனால் குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது விபரீத ராஜயோகமாக வேலை செய்யும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் ராகு கேது பயிற்சி ராசிக்கு 2இல் ராகு 3ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, அது 2ஆம் இடத்துக்கு வருது. கேது வந்து 9ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, அவர் அப்படியே 8ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராகு கேது பயிற்சியில். கடகமும் மகரத்தையும் நம்ம எச்சரிக்கை பண்ணுவோம். ஏன்னா அங்கேயும் 2-8, இங்கேயும் 2-8. அங்கே 2ல் கேது கடகத்துக்கு, 8ல் ராகு வந்துடும். இங்கே மகரத்துக்கு 2ல் ராகு, 8ல் கேது. எங்கே பிரச்சனை ஆகும்? பேசுகிற பேச்சில் கவனம் தேவை. மகர ராசி. ஏன்னா ஏற்கனவே 6ல் குரு போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா வார்த்தைகளில் கவனம் தேவை. பேசுகிற பேச்சுக்கள், சாப்பிடும் உணவு, உணவினால் உடம்பு கெடும், பேச்சுக்களால் உறவு கெடும். கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு வருவதால் என்னென்னமெல்லாம் நன்மை தீமைகள் என்று பார்த்தால், வரவு செலவில் ஜாக்கிரதை, குடும்ப ஒற்றுமையில் கவனம். ஏன் குடும்ப சின்ன விநாயக தெரிஞ்சுது இப்போ இந்த சனியில் 7.5ல். நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. குடும்பமாக வாழ்ந்தோம், இன்னைக்கு எல்லாம் சின்ன விண்ணம் ஆகி கிடக்குதுன்னா மகரம். இவங்களுக்கு 2ல் ராகு வருது. பேச்சை குறைச்சிருங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. இந்த பரிகாரத்தை கடைபிடித்தாலே யோகம். இந்த மகரத்துக்கு அவினாசி அப்பர், அங்கே இருக்கிற கால பைரவர், அந்த வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க. அவினாசி அப்பர் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ரொம்ப நல்லா கேட்கும். அவரை போய் அவினாசி அப்பரையும் பெருங்கருணை நாயகியும் வழிபட்டு பைரவரையும் வழிபட்டுட்டு வாங்க. தீபம் போடுங்க கண்டிப்பாக. ரொம்ப விசேஷமான கோயில். கொங்கு 7 ஸ்தலங்களில் முதன்மையான ஆலயம்னு நம்ம பேசியிருக்கிறோம். ரொம்ப பிரமாதமான இடம். அங்கே போயிட்டு வரணும் இவங்க நிச்சயமா. அப்போ இவங்களுக்கு 2ல் ராகு வர்றதுனால இந்த கொடுக்கல் வாங்கல் இதில் கவனம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். நம்பி கொடுத்தேன், நம்பி கையெழுத்து போட்டு உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். ஜாமீனுக்கு போயிடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போகவே வேண்டாம். ஆனால் பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? சனி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது யோகம். 2ல் ராகு 3ல் சனி. அது இவங்களுக்கு இந்த 2ல் இருக்கிற ராகுனால துன்பங்கள் வந்துக்கிட்டே இருந்தால் கூட சனினால நிறைய நன்மைகள் நடக்கும். 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். நல்ல ரிலீஃப் கிடைக்கும். முதல்ல நிம்மதி வருங்கயா. நிம்மதி கண்டிப்பாக தேடி வரும். இந்த ராகுல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஆனால் நிம்மதி நல்லா தேடி வரும். நல்லா ரிலாக்ஸ் ஆவாங்க. மன நிம்மதி கிடச்சிக்கிட்டே இருக்கும். குருவும் விபரீத ராஜயோகம். எக்கனாமிக்கலாக பொருளாதாரத்தில் தடை இருந்தால் தடை நிவர்த்தி ஆகும். பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் நன்றாக இருக்கும். அருமை. சுபிட்சமாக இருக்கும். கவலையப்பட வேண்டாம். வராத பணம் சிலருக்கு வரலாம், கொஞ்சமாவது. சிலருக்கு வரலாம், சிலருக்கு, பலருக்குங்கிறது இல்லாமல் சிலருக்கு வரலாம். அவங்க தசாபுத்திகளை பொறுத்து. தசா இங்க மெயினா வந்து கோச்சாரத்தை எல்லாம் கடந்து நீங்க எந்த கோச்சாரத்தை வேணாலும் பார்த்துக்குங்க. உங்க ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது, தசா புத்தி என்ன சொல்லுதுங்கிறத கண்டிப்பா பார்த்துக்கணும். நான் மறுபடியும் இந்த நம்ம சேனல்ல உறவுகளுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் பாருங்க. வெளியில நல்லா பார்த்து சிறப்பா உங்களுடைய செயல்பாடுகளை சரி பண்ணி உங்க அடுத்த மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கும். பார்த்து அடி எடுத்து வைக்கணும். ஆமா ஆமா, மகர ராசி ரொம்ப முக்கியங்கய்யா. அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் வராது. திருமணத்தை எதிர்பார்த்து இருக்க மகர ராசிக்காரங்களும் இந்த காலம் இப்படி இருக்கும். திருமணம் நடக்கும்.
நடந்துரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, ஆ ஆ குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துறாரு, ம் நடக்கும். இந்த குழந்தைகள் மேலே கசப்பு இருந்துச்சு இல்லைங்க, அதெல்லாம் சரியாகும். ம் இந்த தொழிலில் லேக் ஆகிருப்பாங்கல்ல, ம் ம் தடை, தொழிலில் ஃபுல்லாக டெவலப் பண்ணும். ம் மகர ராசிக்கு அதெல்லாம் பாசிட்டிவ். பாசிட்டிவ் இருக்குது. ம் மாதிரி 2ல் ராகு வருதுன்னா 8ல் கேது இருக்குன்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு தான் செய்யுது. ம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலம். வாகனங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ம் இரவு நேர பயணத்தை இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். நிச்சயமா. அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே ஜம்முன்னு தான் இருப்பாங்க. ம் எப்பவுமே வந்து ரொம்ப மிடுக்கா பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு க்ளீன் சேவ் பண்ணி நல்ல ரிலாக்ஸாக நல்ல சமுதாயத்தில் வந்து இவங்களை பார்த்தா மதிக்கிற மனுஷன் அவர் ம் அப்படிங்கிற மாதிரி லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ம் மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்தா அதை வாட்ச் பண்ணுங்க. நல்ல சுத்தபத்தமாக இருந்தால் தான் அது பிடிக்கும், ம் இல்லைன்னா பிடிக்காது. ம் அப்படிப்பட்ட ஒரு ராசி மகரம். நிச்சயமா. அப்போ கவலையெல்லாம் படாதீங்க. ம் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 70% இருக்கு. அருமைங்க, அருமை. மகர லக்னம். லக்னம் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. அது லக்னமாக விழுந்தா இவங்களோட உயிர் மூச்சு எல்லாமே தொழில் தான். ம் வேலை, தொழில், அக்கறை ஜாஸ்தி, சாதிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணம். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு வரார் உங்கள் லக்னப்படி. இப்போ உங்களுடைய கடன்களை பூரா அடைச்சு ம் தொழிலில் ம் ரிலாக்ஸ் ஆகணுங்கிற எண்ணம் வரும். ம் உங்கள் முதலீடுகளை நான் குறைச்சி நான் நிம்மதியாக இருக்கிறத வச்சு ட்ராவல் பண்ணலாமாங்கிற எண்ணம் வரும். ம் கடனுக்காக தொழிலை குறைச்சிட்டு தொழிலை சரி பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இருக்கிறது ஓகேன்னு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அதான் என் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ம் ம் தொழிலை பேங்க்கில் லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தொழிலில் மெல்ல மெதுவாக போயிட்டுருக்கலாம். இனி கடன் வாங்கி ஓட்டுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, சக்தி இல்லை, ஏதோ ஒன்று குறைச்சிக்கிட்டு சரியாக வாழலான்னு தோணுது. இனி வட்டி கட்டுறது கடன் கட்டுறதையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலான்னு என்னால முடியாதப்பா, வட்டியெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற இருக்கிறத பார்த்துக்கலான்னு தோணுதும்பாங்க. அப்புறம் ஒரு பக்கம் கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இதெல்லாம் இப்போ சரியாது. ம் 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 வட்டிக்கு வட்டி கட்டுறேன், கடன் வாங்கி கடன் அடைச்சேன், இதெல்லாம் இப்போ தெளிவாகும். பேங்க்ல ஓடி வாங்கினேன், லோன் வாங்கியிருக்கேன். ம் இதெல்லாம் தெளிவாயிரும். பார்ட்னர்ஷிப் தொழில் இருந்துச்சு இல்லைங்க, அதுல எல்லாம் பிரிவினை வரும், ம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர் குடும்பத்துக்குள்ளேயே மாற்றி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பர்சன்டேஜ் மாற்றுவாங்க இப்போ ம் ம் மகர லக்னக்காரங்க. 5160 5140 அப்படின்னு சொல்லி மாற்றலாம். ஆமாங்க. ஆனால் பொருளாதாரமும் குறைவில்லாமல் எப்படியாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். ம் 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 ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிடும், ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்த் கான்சியஸில் எப்படி இருக்கணும் மகர லக்னம்? ஹெல்த்தில் வந்து முழு உடல் பரிசோதனை, நல்ல மருத்துவம் பார்த்துக்கிறது, யோகா, தியானம், தவம், வாக்கிங், ஜாக்கிங், இதெல்லாம் ரொம்ப தேவை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணுவாங்க, ம் மாற்றிக்குவாங்க, ஃபுட் ஹேபிட்டை மாற்றுவாங்க. இந்த எக்ஸசைஸ் வாக்கிங்கை நிப்பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ம் ம் ஏற்கனவே போயிட்டு இருந்தா நிப்பாட்டிடுவாங்க. ம் இதுதான் நடக்கும். குழந்தைகளை ஹாஸ்டல் விடணும்னு நினைக்கிறவங்க இப்போ விடுவாங்க. ஓ ம் ஏற்கனவே ஹாஸ்டல் இருந்தால் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ம் குழந்தைகளுக்கு ஹெல்த் சரியில்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இப்போ சரியாகும். ம் நல்லா தான் இருக்கேன் என் குழந்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மகர லக்னக்காரங்க இருந்தால் குழந்தைகளோட ஹெல்த்து கவனம். ம் விவசாயிகளுக்கு எப்படிங்க இருக்கும் அந்த வருஷம்? விவசாயம் பொதுவாக விவசாயங்கிறது 4ஆம் இடம். ம் இப்போ மகரத்தில் 4 கூடயும் உச்சமாகறான் ம் செவ்வாய், அவனே பாதகாதிபதியாயிடுறான். விவசாயம் இவங்க போராடி தான் பண்ணுவாங்க. ம் மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க போராடி தான் பண்ணுவாங்க. அந்த விவசாயத்தில் பாருங்க, ஜாலியாக இருக்குப்பா, நினச்ச வெள்ளாமல் வருது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ம் போராட்டமே போராட்டம். இந்த கால்நடைகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த இறந்து போகுது இல்லைங்க சீக்கிரம், ம் அதெல்லாம் இவங்களுக்கு தலைவலி. ம் மகர லக்னம், மகர ராசிக்கு ம் குறிப்பாக மகர லக்னத்துக்கு இது அதிகமாக நடக்கும், ம் ம் தொந்தரவு அதிகமாக இருக்கும். நிச்சயம். அந்த மாதிரி இது சொல்லுது, கட்டத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, போர்வெல் போடுறது, இந்த கிணறு வெட்டுறது விவசாயிகள், இதெல்லாம் இப்போ பலம் பண்ணலாம். பண்ணலாம். ம் அதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ம் ம் இந்த எதிரிகள் தொல்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் மருத்துவம் கிடச்சி நல்லா வருவாங்க, எதிரிகள் தொல்லை குறையும். இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன்னா தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல அப்படியே எதிரி மெல்ல முளைக்க ஆரம்பிக்கும். ம் அதுக்கு அங்கே உங்கள் தசா புத்தி நல்லா இருக்கும். ம் ம் ஏதாவது அங்கே இடைஞ்சல் பண்ணிருச்சுன்னு வைங்க. இப்போ யாருக்காவது மகர லக்னமாக இருக்குது, இந்த ராகுகேது பயிற்சியில் சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம், ம் அவங்களையெல்லாம் என்ன செய்தின்னு கேட்கும்.
ஏன்னா 8 குடைவன் தசை நடக்கிறது, ராகு 2-8 கனெக்ட் ஆகிறாரு, ராகு கேது. இப்பதான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க. அப்பதான் அதுக்கு தான் இந்த தசா புத்தி பார்க்கறது. நிறைய பேர் தசா புத்தி பார்க்குறங்கிற பேரில் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வரணுமா அப்படின்லாம் தப்பு கணக்கு போடுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எங்கேயோ பார்த்துக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எங்கேயாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச இடம், தெரிஞ்ச இடத்துல போய் ஜாதகம் பாருங்க. ஆனால் ரூல் விதிகள் இதுதான். நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கணும். உங்கள் தசாபுத்தி பர்மிட் பண்ணாமல் சம்பவம் நடக்காது. கோச்சாரம் பர்மிட் பண்ணாமல் சம்பவத்தில் ஒரு செயல்கள் முளைக்காது. இப்போ மகர ராசி மகர லக்னத்துக்காரவங்க வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரிலாம் கேர் எடுத்துக்கணுங்க? கண்டிப்பாக இப்போ வந்து கீழே மேலே விழுகாமல், ட்ரீட்மெண்ட்னால அலர்ஜி வராமல், தப்பான மெடிசன்னால அலர்ஜி வராமல். உதாரணத்துக்கு அலோபதி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆயுர்வேதிக் போகிறேன், திடீர்னு வேறு எதுக்காவது மாற்றி போகிறேன் அப்படின்னா அங்கே சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கணும். அதனால சிக்கல்கள் வருமா வராதான்னு நல்ல மருத்துவத்தில் ஆலோசனை பண்ணிக்கணும். நிச்சயமா பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் தப்பு வராது. நிச்சயமா. அப்போ உணவு கட்டுப்பாடு பெரியவங்க இப்போ கவனமாக இருக்கணும். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தில் சுகர் இருக்கப்போ நிறைய சுகரை சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வேலை பண்ணாங்கன்னா ஹெல்த்தை பாதிச்சிடும். பாதிச்சுட்டு என்ன செய்தின்னு கேட்கும். சர்ஜரி வர்றவங்க இப்போ அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் அந்த கர்ப்பப்பை, முட்டிக்கு, பேக் பெயின், முழங்கால், சிலருக்கெல்லாம் தலை சர்ஜரி. ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருந்தது, ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணணுங்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வரலாம். நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும், நிறைய மைனஸ் இருக்கும். அதான் புரட்டி போடுறவர் தான் ராகு. ஆமாம். இந்த மகரத்துக்காரங்களுக்கு அவினாசி அப்பர், அவர்கிட்ட அங்கே உள்ளேயே இருக்கிற கால பைரவர், இந்த வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். மகரத்துக்காரங்க குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கணும். இது ரெண்டு தான் மெயின். இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற கால பைரவர் வழிபாடு சிறப்பு. நிச்சயமா நல்லா கேட்கும். நிச்சயம். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்க. நன்றி ஐயா. வாழ்க வளர்க.